அப்போ உயிருக்கு நன்மை என்பது இறைவனால் மட்டுமே செய்யப்பட முடியும், வேறு யாராலும் உயிருக்கு நன்மை செய்ய முடியாது. அப்போ உடலுக்கு பண்ணிக்கலாமாண்ணா? ஏன் சௌகரியம்? இப்படிதான் நான் சம்பாதிக்கிறேன், நான் வாழ்கிறேன், அப்படி தானே? எனக்கு சம்பளம் கொடுத்தா நான் கல்லுக்கடையில் போய் நிற்பேன். அதுக்கப்புறம் நான் நல்லபடியாக வாழ்கிறதுக்கு ஒரு நல்ல செயலில் ஹோட்டலில் போய் சாப்பிடுவேன். ரெண்டையும் செஞ்சுக்கலாம், ரெண்டுத்துக்கும் வசதி இருக்குது. வாழ்க்கையை கெடுத்துக்கலாம், வாழ்க்கையை வளப்படுத்திக்கலாம், நம்ம கையில் இருக்குது. காலேஜ் போய் படிக்கலாம், பட்டம் வாங்கலாம், படிக்காமலும் எங்கேயாவது ஊர் சுற்றிட்டு வரலாம். அவாவா வாழ்க்கை அவாவா கையில் இருக்குது. ஆனால் உயிர் நலம் பெறுவது சிவன் கையில் இருக்குது, நம்ம கையில் இல்லை. இதுக்கெல்லாம் உரிமை நம்ம கையில் இருக்குது, இதெல்லாம் நம்ம விஷயம். கையை நான் இப்படி நல்லா ஆட்டலாம், என் கையை ஆடுறதில்ல, தெரியுதா உங்களுக்கெல்லாம்? நல்லா ஆட்டலாம். இந்த காதை ஆட்ட முடியுமா? இந்த காது தானாக எப்படி ஆடுமா? ஆடாது, அது என் கையில் இல்லை. அப்படி தானே? நிற்கலாம், நடக்கலாம், அது என் கையில் இருக்குது. இதயம் இயங்குவது என் கையில் இல்லை, கூத்தன் கையில் இருக்குது. கூத்தன் புறப்பட்டு போனாக்கால், மிக அழகாக சொல்லுவார் திருமூலர். கூத்தன் புறப்பட்டு போன, இது உள்ள ஒரு கூத்தன் இருக்கான், அவன் வெளியில் போயிட்டான்னா நமக்கு செய்தி சொல்லுவான். அப்போ அது நம்ம கையில் இல்லையே. அப்போ உயிர் நலம் பெற வாழ்வது தான் வாழ்வியல். அந்த உயிர் நலம் பெற வாழ்ந்தால் அவர்கள் கண்டிப்பாக பிறருக்கு துன்பம் செய்ய மாட்டார்கள். அதான் விஷயம். உயிர் நலம்ங்கிறது உங்களுடைய உடல் மாறுபட்டு போச்சுன்னா என்னுடைய இனம்னு வரும். ஆண் பெண், மற்ற உலகில் உள்ள உயர்ந்த விஷயம், தாழ்ந்த விஷயம், எறும்பு, யானை, இது எல்லாத்துக்குமே வேறு வேறு பண்பு உண்டு, ஒன்றுக்கு ஒன்று முரண்பாடு உண்டு, வாழ்க்கையில் பல தடங்கள் உண்டு. இது வாழாத அழிச்சிரும். புலி தான் வாழ ஆட அழிச்சிரும். அழிக்குதா இல்லையா? தின்னு தான் வாழறோம், அப்படி தானே? எவ்வளோ பெரிய சைவமாக இருந்தாலும் நம்ம ஏதோ ஒரு உயிர்ச்சத்துடைய ஒரு பண்பு இருந்தால் தான். விரைய கட்டியை தின்னு யாரும் வாழ முடியாது. உயிருள்ள ஒரு வஸ்துவை தான் சாப்பிட்டு வாழறோம், அப்படி தானே? ஒன்றை அழித்து ஒன்றை வாழுகிற பண்பு இருக்கா இல்லையா? அப்போ வாழ்க்கை என்பது என்ன, வாழ்வியல் என்பது என்ன? உயிர் நலம் பட வாழல். அதை தான் எல்லா நூல்களும் பரிந்துரை செய்கிறது. அப்படி உயிர் என்று நாம் பார்த்தோமே ஆனால் எறும்புக்கு இருக்கிறதும், யானைக்கு இருக்கிறதும், பிரம்மாவுக்கு இருக்கிறதும், விஷ்ணுவுக்கு இருக்கிறதும், நமக்கு இருக்கிறதும் எல்லாமே ஒன்று தான். எல்லாத்துக்கும் என்ன இருக்கு? உயிர் இருக்கு. அந்த உயிர் நலம் பட வாழ்வது வாழ்க்கைன்னு பேர். உடல் நடம்பட வாழ்வது வாழ்க்கைன்னு பேர் இல்லை. அப்போ அதுக்கெல்லாம் என்ன அப்படின்னா, கை இல்லைன்னா, கால் இல்லைன்னா ஊனோங்கிறான், கண்ணு இல்லைன்னா குருடுங்கிறான், காது இல்லைன்னா செவிடுங்கிறான், மனசு சரியா இல்லைன்னா பைத்தியம்ங்கிறான், அப்படி தானே? புத்தி சரியா இல்லைன்னு வச்சுக்க, அதுக்கு வேறு அர்த்தம். அறிவு ஒன்றிலேன்னு அதெல்லாம் போட்டு சொன்னால் அறிவு ஒன்றிலே. எவ்வளோ நுணுக்கமாக சொல்கிறா பாருங்க. 6 அறிவில் ஒரு அறிவு இல்லைன்னா விலங்குன்னு அர்த்தம். விலங்கோடு அணையர் மக்கள் மாக்கள்னு சொல்லுவார், அழகா தொல்காப்பியர் சொல்லுவார் மாக்கள்னு. இப்போ அறிவு இல்லாதவங்க போய் என்ன பண்ண முடியும்? அப்போ எது வாழ்வு, எது வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வு, எது இந்த உடலை யாக்கையை பயன்படுத்தி கொள்ளுகிற பண்பு? உடம்பினால் உண்மை ஞானம், உயிரை பற்றிய ஞானத்தை அறிந்து கொள்வதற்காக இந்த யாக்கை பயன்பட வேண்டும். அப்பொழுதுதான் அது வாழ்க்கையாக ஆகும், அப்படிதானே? அந்த வாழ்வியல் சிந்தனை இதுவரைக்கும் வாழ்க்கையை பற்றி பார்த்தோம். அப்போ எதுவாக இருந்தாலும் சரி உயிர் நலம் பெற வாழணும். உயிர் நலம் பெற்றால் உடல் நலமாக இருக்கும், உடல் நலம் பெற்றால் உள்ளம் நலமாக இருக்கும், உள்ளம் நலம் பெற்றால் அறிவு நலமாக இருக்கும், உயிர் நலம் பெற்றால் அனைத்து நலமும் வரும். உயிர் நலமாக போயிடுதுன்னா அனைத்து நலமும். நான் பிஹெச்டி படிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னால் எம்ஏ பாஸ் பண்ணியிருக்கேன், எம்பிஎல் பாஸ் பண்ணியிருக்கேன்னு அர்த்தம், அப்படி தானே? நான் +2 பாஸ் பண்ணி 10th முடிச்சுட்டு தான் வந்திருக்கேன். அப்போ உயிர் நலம்ங்கிறது எல்லா நலமும் அதுலேயே என்ன இருக்கு? உடல் நலமும் அதில் இருக்குது, உள்ள நலமும் அதில் இருக்குது, அறிவு நலனும் இருக்குது, ஆன்ம நலனும் இருக்குது. இந்த அறிவு நலம் வேறு, உடல் நலம் வேறு, உள்ள நலம் வேறு, ஆன்ம நலம் வேறு. அப்போ ஆன்ம நலத்திலே மற்ற 5ம் கலந்துருக்கிறது, 5ல் மற்ற 4 லெட்டர்ஸும் கலந்துருக்கு, ஆகாசத்தில் மற்ற 4 பூதமும் ஒடுங்கி இருக்குது, அப்படி தானே? அப்போ ஆன்ம நலம் அனைத்தையும் தரக்கூடிய வாழ்க்கையாக அமையும். அப்போ சேக்கிழார் எதை பற்றி பேசுகிறார் அப்படின்னு சொன்னால், ஆன்ம நலம் செய்கிற பண்பை பற்றி, சிவத்தை பற்றி, பக்தியை பற்றி, வாழ்க்கையை பற்றி பேசுகிறார். தானே வாழ்வியல் தானே? இப்போ இதில் ஒரு விஷயம் பாருங்கள், ஒரு சின்ன விஷயம்.
கோயில் எப்படி ஒரு கருத்தை சொல்லுது பாருங்கள். கன்வே பண்ணு அடுத்த வாழ்க்கை உயிரோட இருக்கிற வாழ்க்கை நாம் கொண்டாடுறதுக்கு பேர் ஜென்மதினம், பிறந்துறாங்க. அப்படி தானே? நட்சத்திரத்தன்னைக்கு நாம் பிறந்த நட்சத்திரம், நாம் பிறந்த மாதத்தில் நம்ம ஒவ்வொரு வருஷமாக கொண்டாடுற விஷயத்துக்கு பேர் ஜென்மதினம்னு பேர். அதே வருஷம் அதே மாதம் அதே நட்சத்திரம் வந்தால் 60ஆம் கல்யாணம் திருக்கடையூரில். அப்படி தானே? அதே வருஷம் சௌமிய வருஷமே திருப்பி வரணும், அவாவா பிறந்த வருஷமே திருப்பி வரணும். அதே மாதம் அதே நட்சத்திரம் வந்தால் ஜென்மதினம். அப்படி தானே? உயிரோடு இருக்கிறோம் அத்தனை பேரும் கொண்டாடுறது. சேக்கிழார் எதை பற்றி பேசுகிறாருன்னு சொல்கிறேன். செத்து போனவனுக்கு பண்ணுறது என்ன? திதி சுக்லபட்ச பஞ்சமி, கிருஷ்ணபட்ச அஷ்டமி, அது வரைக்கும் நட்சத்திரமாக இருந்தது. அதுக்கப்புறம் என்னவாயிடுது? திதியாக மாறிடுது. செத்துப்போன திதி ஆன்மாவிற்கு நலம் செய்யுது. வெறும் ஆன்மாவுக்கு, வெறும் உடலுக்கு நலம் செய்வது ஜென்மதினம். நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். 63 நாயன்மார்கள் கீழேயும் எல்லாருக்கும் நட்சத்திரம் தான் எழுதி வச்சுருக்கா, யாருக்கும் திதி எழுதி வைக்கலை. நல்லா கவனித்து பாருங்கள். எல்லாருக்கும் என்னது? நட்சத்திரம் தான் எழுதி வச்சுருக்கேன். அப்போ என்ன அர்த்தம்? எல்லா பேரும் உயிரோடு இருக்கான அர்த்தம். புரியுதா புரியலையா? எல்லா பேரும் இன்னி வரைக்கும் உயிரோடு இருக்கான். குங்குளி கலையினால இன்னி வரைக்கும் திருக்கடையூரில் சாம்பிராணி போட்டுக்கிட்டு இருக்கான். அப்படி தானே? நவீனந்தியடிகள் வழக்கேற்றிக்கிட்டு இருக்கார். எங்கேயும்லாம் போகல, சிவன் சந்நிதி உள்ளே இருந்தார். இன்றைக்கும் இருக்கார். அதை பார்க்கறதுக்கு நமக்கு கண் இல்லை, அவரோடு தொடர்பு கொள்வதற்கு நமக்கு ஒரு சாதனம் இல்லை. பார்ப்பதற்கு கண்கள் வேண்டும், தொடர்பு கொள்வதற்கு ஒரு சாதனம் வேணும். அமெரிக்காவில் இருக்கிற என் பையனுக்கு இங்கேருந்து பேச முடியுமா? முடியாது. அதே செல்ஃபோன் இருந்தால் உடனே பேசலாமே, சௌரியமாப்பா அப்படிம்பான். அப்படி தானே? அந்த சாதனம். அப்பொழுது சிவத்தோடு தொடர்பு கொள்ளுகிற சாதனம் ஒரு அன்பு, அடிப்படை, ஒரு வித்து. அதை நமக்கு அறிவித்தவர் சேக்கிழார். மற்ற எல்லா திருமுறைகளை விட மேலான திருமுறை சேக்கிழார். அவர் ஒருத்தர் எழுதினது தான் எல்லா திருமுறையை விட மேலானதுன்னு நான் சொல்கிறேன். நான் ஏற்கனவே இதை சொல்லியிருக்கேன். திருமுறை இதில் மாநாட்டில் பேசும்போது அந்த ஏன் 1ஆம் திருமுறை 2ஆம் திருமுறை 3ஆம் திருமுறைன்னு ஒருத்தர் பாடினதே 3ஆக வச்சா, திருப்பியே 2வது பாடினதை 3 திருமுறைன்னு போனால் அப்பர் பாடினது ஒரே திருமுறையாக வைக்கலாம், சம்பந்தர் பாடினதை ஒரே திருமுறையாக வைக்கலாம். அதை ஏன் 1ஆம் திருமுறைன்னு பிரித்தா அப்படின்னா, இது ஷடங்க மந்திரம், அது பஞ்சபிரம்ம மந்திரம். கடைசியில் சொல்லப்படுவது மூல மந்திரம். இந்த மந்திரத்தை விட்டாலும் அந்த மந்திரத்தை விட்டாலும் மூல மந்திரத்தை விடாமல் பிடிச்சோம்னா இந்த மூல மந்திரத்துக்குள்ளே பஞ்சபிரம்மமும் ஷடங்கமும் என்ன அடங்கும். மும்மைசால் உலகிற்கு எல்லாம் மூல மந்திரத்தை அழகாக சொல்லுவான் கம்பன். மும்மைசால் உலகெல்லாம் அம்பில் ராமன்னு பேர் எழுதியிருக்கான், அந்த குருதியோடு இருக்குது. அதை எடுத்து பார்க்குறான். அப்படி சொல்லும்போது மும்மைசால் உலகிற்கெல்லாம் மூல மந்திரம் ராமனுடைய பேரை சொல்கிறான். அப்போ மூல மந்திரங்கிறது எல்லாத்துக்கும் சிறப்பானதாக இருக்கிறது. அதுக்குள்ளே எல்லா மந்திரமும் அடங்கி இருக்குது. அப்போ அதில் என்ன இருக்குன்னா, எவ்வளவு பாடினாலும் 3000 பாட்டை பாடினாலும் திருமூலரும் சேக்கிழார் வாய்க்குள்ளே வந்துடுறார். அப்படி தானே? ஞானசம்பந்தர் இங்கே போனார்னு யாருக்கு தெரியும்? வாய்ப்பு சொன்னால் தானே தெரியும். 4 MA 2 PhD 5 தத்துவம் 4 வருஷம் வேதம் சொன்னால் தானே தெரியும். யாராவது ஒருத்தர் அறிமுகப்படுத்தி சொன்னால் தானே தெரியும். இவ்வளோ படிச்சிருக்காரு, இவ்வளோ விஷயம் சொன்னாலும் தெரியுமா? பார்த்தவொன்னு தெரிஞ்சிருமாண்ணே? வாய்ப்பு கொடுத்தா தானே தெரியும் எப்படி பந்தாடுவார்னு. கொடுக்கலைன்னா ஒருத்தருக்கும் தெரியாத. அது மாதிரி யாராக இருந்தாலும் நமக்கு தெரியாத போயிருப்பா யாருமே. இவர்களெல்லாம் சிவனோடு சேர்ந்து வாழ்ந்தவர்கள். அதில் என்ன சிறப்பு அப்படின்னா, சுந்தரரை விட சிறப்பு சேக்கிழாருக்கு தான். மற்ற எல்லா அடியார்களை விட சிறப்பு சேக்கிழாருக்கு தான். ஏன் அப்படின்னு கேட்டார். முதல்ல எனக்கு சொந்தக்காரெல்லாம் யார், சாமி கும்பிட்றவங்களாம் யாருன்னு முதல்ல சிவனை பார்த்து கேட்டார். அவர் சிவனை பார்த்து முதல்ல நீ யாருக்கெல்லாம் அனுக்கிறேன்னு எனக்கு சொல்லு, உன் லிஸ்ட்டை என்கிட்ட சொல்லு, அவன் கரெக்டாக வச்சுருக்கானோ நான் செக் பண்ணிக்கிறேன். எல்லாரும் நான் கும்பிட்றேங்கிறான் கியூவில். ஆனால் சிவன் சொல்லணுமே. ஒரு படத்தில் சொல்லுவார், எனக்கு ஐஜியை தெரியும், அவருக்கு என்ன தெரியணுமோ இல்லையோ, அது மாதிரி எனக்கு சிவனை தெரியும் நான் சொல்லிட்டு போயிடுவேன். ஆனால் சிவனுக்கு என்ன தெரியணுமே. அப்படி தானே? அவரால் அறிமுகப்படுத்தணும்.
வைத்தாய் மனத்து உன்னை, வைத்தாய் மனத்து உன்னை, சிவபெருமான் தன்னுடைய பண்பை, அறிவை, உயிர் உணர்வை சுந்தரனுக்குள்ளே வைக்கிறான். அப்படிதானே? தன்னை நினைக்க தருவான், தன்னை நினைக்க தருவான். என்ன அது நினைக்க வைக்கிறான். மழபாடியுள் மறந்தனையோ, என்ன அர்த்தம்? அவனே சொன்னாதான், நம்ம யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ என்ன அர்த்தம்? இது எல்லாவற்றையும் விட ஒரே வாழ்க்கை, வாழ்வியல் சிந்தனையில் மிக அழகாக சொன்னார். என்ன அப்படின்னார், ஒருத்தரை பற்றி சிவன் எப்படி இருப்பார், சாமி எப்படி இருப்பார் அப்படின்னு நான் வியாக்கியானம் பண்ணிட்டு போனேன்னா அபிராமி பட்டர் மாதிரி மாட்டிக்கணும். மொழிக்கும் நினைவுக்கும் எட்டாத நின் திருமூர்த்தி. மொழி என்னாலலாம் வசனம் பண்ண முடியாது, சிவனை வசனம் பண்ணிவிடுவேல, சிவன் இப்படிலாம் இருப்பார்னு ரெக்கார்டு கொடுத்துருவோமா? முடியாது. உங்கள் திருமுறை தான் சொல்லுது, வேதங்கள் ஐயா என ஓங்கி, அதெல்லாம் முடியலன்ட்டு போயிட்டான். ஆகமம் ஆகி அன்னிப்பான், அது அவங்கூடியே இருக்கிறதுனால சுத்தமாக புரியல. சொன்னால புரியா? எவ்வளோ பெரிய சாஸ்திரமாக இருக்கட்டுமே, புரிஞ்சால? அதனால் என்ன பிரயோஜனம்? இப்போ வாழ்வியலுக்கு வரணும், எதுவாக இருந்தாலும் நடைமுறைக்கு வரணும். அப்படி தானே? நான் அடிக்கடி சொல்லுவேன், கெட்டவரில் ஆட்டாமல் வச்சுங்க ஞானம் வரும்னு. இருக்க முடியுமா? என்னால் என்ன பண்ண முடியுமோ அதுதான் பண்ண முடியும். என்னுடைய வாழ்வியலில் மிக எளிமையான விஷயத்தில் ஏதோ 2 தேவாரம் சொல்லுவேன், 2 திருவாசகம் சொல்லுவேன், அதை அப்படியே மனப்பாடமாக வச்சுன்னு சொல்லுவேன். அதையே நீ என்ன பண்ணிக்கணும், நீ ஏற்றுக்கணும் அப்படின்னு ஒரு வழியை சொல்லி கொடுத்தான். நம்பால் எப்போதுமே யாரையுமே நம்ப மாட்டான். அது நல்லது. அது நம்பிக்கைன்னு எப்போ வரணும்? நான் சந்தேகப்பட்டதுனால தான் வரும். 4 பேர்கிட்ட ஷூரிட்டி கேள்வி வாங்கிக்கிறேன். அப்புறம் ஷூரிட்டி போட்டா இவன் இல்லைன்னா அவன் சம்பளத்தில் பிடிச்சிக்குவான். அவன் அதுவும் அரசு அப்படின்னா அவன் நம்பிக்கையில் இருக்கணும், அந்த சம்பளத்துக்கு உறுதி. அப்போ தானே அந்த மாதிரி ஆள் சூரிட்டி போடுறான். நான் இவருக்கு சூரிட்டி போடுறேன், என்ன ஒத்துக்க மாட்டான். என்ன நீயே தட்டி பிச்சை எடுக்கிறவன், நீ என்னடா சூரிட்டி போடுறதுமா? அப்படி தானே? அப்போ நம்பிக்கை என்பது எதன் பேரிலே வருகிறது அப்படின்னா, உலகியல்ல 4 பேர் அந்த மாதிரி போனவா இருந்தால் நம்ம அவள் பின்னாடி போய் என்ன பண்ணிவிடுவோம், வாங்கிப்போம். அப்போ சிவநம்பிக்கையை எது தோற்றுவிக்கிறது? வேதமா, ஆகமா, திருமுறையா? எதுவும் இல்லை. கோச்சுக்காரீங்க யாரும். எது சிவநம்பிக்கையை தோற்றுவிக்கிறது? இப்போ போயிட்டு இருக்காம்பார் கலைநாயனார், இப்போ போயிட்டு இருக்காம்பார் காரிநாயனார், இப்போ போயிட்டு இருக்காம்பார் அப்பூதியடிகள் அப்படின்னு சொன்னால் அவன் வாழ்ந்து அனுபவித்து அவன் போனதை ரெக்கார்ட் பண்ணியிருக்கான், பதிவு பண்ணியிருக்கான், வாழ்ந்த வாழ்க்கையை அனுபவிச்சிருக்கான். அவனை பார் அப்படின்னு நேரடியாக ஒருத்தன் கஷ்டப்படுறத காமிச்சா, ஒருத்தன் சந்தோஷப்படுறத காமிச்சா, அது நீங்கள் ஒத்துப்பேடா ஒத்துக்க மாட்டேலா? அப்போ சிவநம்பிக்கை வருமா வராதா? அப்ப எல்லாருக்கும் சிவநம்பிக்கையை தோற்றுவிப்பது எது? எது? சேக்கிழாருடைய பெரிய புராணம் பாடல் எனக்கு புரியல. தோடுடைய செவியன் எனக்கு புரியல. விடையேறி தூவன் மதுசூடி காடுடைய சுடலை பொடி நமச்சிவாய் எனக்கு பொருள் புரியல. மாணிக்கவாசகர் சொல்றது சுத்தமா புரியல. எடுத்தவனே முந்திரி கொட்ட மாதிரி நமச்சிவாய் வாழ்க. என்ன நமச்சிவாய் என்ன? 5 எழுத்தா? வேதம் 4 மெய்ப்பொருளாவது நாதன் நாமும் நமச்சிவாயவே அப்படின்னு சொன்னால் 7 வருஷம் ருக்வேதம், 7 வருஷம் எதிர் வருஷம் இது சாமம் அதர்வம், ஒரு 10 வருஷம் ஆகமம், 38-40 வருஷம் படிக்கணும். நான் அது எல்லாத்தையும் சங்கிரகமாக சுரித்து 4 எழுத்தாக சொல்லிட்டு போயிட்டான். என்ன புரிஞ்சுது உங்களுக்கு? நமச்சிவாய புரியும். என்ன புரியும்? அதே ஒரு வார்த்தையை வாழ்ந்து காட்டினான் பாருங்க. வெறும் சாதாரணமாக ருத்ர பசுபதி நாயனார்னு ஒருத்தர் இந்த மந்திரத்தை சொன்னான்டா, குளத்தடியில் போனால் எப்போ பார்த்தாலும் அதையே சொல்லியிருந்தான், போய் சேர்ந்துட்டான் சாமிகிட்ட அப்படின்னா ரொம்ப எளிமையாக ஒரு மந்திரத்தை எடுத்து கொடுத்தாருன்னா அத்தனை மந்திரத்தையும் எடுக்க முடியுமா? அத்தனைத்தையும் என்னால் அத்தியனம் பண்ண முடியுமா? பார்க்க முடியுமா? பழக முடியுமா? ஒரே சிம்பிளாக சொல்லி கொடுத்தாரு. ருத்ரம்னு ஒரு ருத்ர பசுபதி நாயனார், மந்திரம் தெரிஞ்சவன் அதை ஃபாலோ பண்ணிக்க, அதை அப்படியே வச்சு இதோ போயிட்டான் பாரு, பார்த்துக்கோ. அவன் வாழ்ந்த கதையை சொன்னார், எந்த இடத்துல இருக்கான்னு சொன்னார். யாருக்கிட்ட சொல்லியிருக்காரு? சாமியே சொல்லியிருக்கார், இதனுக்கு நான் இந்த மந்திரத்தால் அனுக்கிரகம் பண்ணியிருக்கேன்டான். என்னால் ரொம்ப பெருசாலாம் முடியாது, எனக்கு புல்லாங்குழல் தான் ஓ தெரியும்னா, ஆனால் நான் என்னட்ட புல்லாங்குழல் வாச்சே மோட்சத்துக்கு போகிறது எப்படின்னு சொல்லி கொடுத்தார். 63 வழி, 64 புத்தி. அவளுக்கு எனக்கு சாஸ்திரம்லாம் படித்தா தான் எனக்கு ஞானம் வரும் அப்படின்னா தில்லைவாழந்தன்கிட்ட படிச்சுக்கோ, வைதிகப்படி வா.
இல்லை நான் வந்து ஆகமப்படி தான் போவோம். போ 30 திருமேனி திருண்டுவார், அங்கே போய் பிடிச்சிக்கோ. அவன் என்ன படித்தான் என்ன செஞ்சான்னு போ. அதெல்லாம் எதுவும் முடியாது சார். ஏதோ 4 பேருக்கு 4 நல்லதை பண்ணி ஏதாவது ஒரு சோத்திரத்தை பண்ணி ஏதாவது கையில் காலில் ஒன்று சோத்தை போட்டாலே போகிறோம். போ. எல்லாத்துக்கும் வழி வச்சுருக்கான். மனிதர்களோட அத்தனை பக்குவத்துக்கும் அத்தனை பழி, அத்தனை விஷயங்கள், அத்தனை வழிகளை மிக தெளிவாக காட்டியிருக்கிறார். வாழ்வதற்கு உண்டான வழி எது? வாழ்வதற்கு உண்டான வழி உயிரை உணர்வது. அந்த உயிரை உணர்ந்தால் சிவத்தை உணரலாம். உயிர் யாரால் உணர்த்தப்பட வேண்டும்? சிவனால் உணர்த்தப்பட வேண்டும். சிவனால் உணர்வதற்கு என்ன வழி? சிவன் அன்பை, சிவன் நம்பிக்கையை, சிவன் இருத்தல் இயல்பை உணர்கின்ற பண்பை மிக அருமையாக வாழ்ந்த வாழ்க்கையை நமக்கு பதிவு செய்து காட்டியிருக்கிறார். நம் இதயத்திலே பதிய வைத்திருக்கிறார். அப்படி பதிய வைக்கிறது தான் அவர் பேரில் நம்பிக்கையை நமக்கு என்ன பண்ணும்? உண்டு பண்ணும். அப்போ வாழக்கூடிய வாழ்க்கையை அதை சொல்லிக் கொடுக்கும். அப்போ வையத்துள் வாழ்வாங்கு வாழ வைப்பது எது? சேக்கிழாருடைய பெரிய புறம். அது சொல்லிக் கொடுத்தோம் யார் பாருங்க, அந்த வழியை சொல்லிக் கொடுத்தோம் பாருங்க. அவனுக்கு ஞானமே இல்லை, ஞான சூன்யம். ஏன்னா உலகலாம்னு அடி எடுத்து கொடுத்தான் பாருங்க. உலகலாம்னு ஒருத்தன் அடி எடுத்து கொடுத்தான் பாருங்க. அவன் ஞானமே இல்லாத சூன்யம். என்ன சார் கோவம் வருதா எல்லாருக்கும்? அவன் என்ன சொன்னான்? அவனை பற்றி நீ யாருன்னு கேட்டான். ஆனால் கடவுள்னு சொல்லணும்ல, கடவுள் தானே அவன், கடவுள்னு சொல்லணும். நான்டா கடவுள்னு சொல்லணும்ல. அப்படி சொல்லலையே. தெளிவாழ் அந்தனதும் அடியார்க்கும் அடியேனும். முதல் அடியோனா யார் நின்னா? கையெடுத்து வேதம் விட்டு ஆகமம் விட்டு கை நழுவ விட்ட அனைத்து கடவுளையும் கை தொழ வைத்த பெருமை சேக்கிழான் ஒருவனுக்கே உண்டு. வேற யாருக்கும் இல்லை. ஒரு வரி திருவாரூர் மூலஸ்தானத்தில் நின்று பாடுறார். யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு இருக்கிற ஃப்ளைட் இருக்கா? இன்னைக்கு இருக்கிற வாட்ஸ்அப் இருக்கா? இன்னைக்கு இருக்கிற இன்ஸ்டாகிராம் இருக்கா? அப்படியே பார்த்துட்டு எல்லாத்தையும் சொல்றதுக்கு. அவன் வாழ்ந்த காலத்துக்கு முன்னாடி வாழ்ந்தானா பின்னாடி வாழ்ந்தானா, யார் எப்படி வாழ்ந்தான், எந்த ஊரில் பிறந்தான், இவன் என்ன செஞ்சான், அவன் என்ன செஞ்சான், யாருக்கு லிஸ்ட்டு தெரியும்? திருவாரூரில் சாமி சொன்ன லிஸ்ட்டு இதெல்லாம். அவர் பாட பாட எல்லா பேரும் வெளில போயிட்டு இருக்கான் ஓத்தனா. தில்லைவாழ் அந்தனதும் அடியார்க்கும் அடியேன்னா சிதம்பரம் தீட்சிதர் உள்ளேருந்து எங்கேருந்து போகிறாரு? மூலஸ்தானத்துலேருந்து வெளியில் போகிறார். அந்த வாக்கு அவரே எடுத்து கொடுக்குறாரு. அப்படி எழுதி கொடுத்தாலும் எனக்கு புரியல என்ன பண்ணுறது. ஒரே வரியில் சொல்லிட்டு போனால் ஒன் வேர்ட் ஆன்சராக என்ன தெரிஞ்சு தெரியாமல் டிக் பண்ணி மார்க் வாங்கிக்கிறதுக்கு ஏதாவது 3ல் 1 டிக் பண்ணுவோம். அப்படி தானே? ஏதாவது ஒன்று மார்க் வாங்கிட்டு போயிடுவோம். முடியாது. அது அடுத்தபடியாக திருநாரையூர் நம்பி வந்தார். அவர் வந்து தொண்டர் திருவந்தாதி எழுதினார். அதுவே புரியல நமக்கு. சேக்கிழார் அழகாக புரிய வச்சார். இந்த இடத்துல பிறந்தான், இந்த இடத்துல வாழ்ந்தான், இப்படி இருந்தால் இதுதான்டா வாழ்க்கை. சிவத்துக்காக வாழறது தான் வாழ்க்கை. உன் உயிரை நீ உணரணும்னா சிவத்தை உணரு. அதுக்குள்ளேயே எல்லா நலமும் என்ன இருக்கு? எந்த நலத்தை இழந்தும் சிவநலத்தை பெற்றுவிடு. எதை இழந்தும் சிவத்தை பெற்றுவிடு. எதை அடைந்தும் சிவத்தை இழந்து விடாது. அவர் சொல்ற ஒரே கான்செப்ட். அதை என்ன சொல்றாருன்னா, அதை அடைஞ்சு அனுபவிச்சவனை காட்டுறார். அப்படிதானே? அப்படி வாழ்ந்தவனை காட்டுறார். அப்புறம் அவரை விட வாழ்வியல் யார் சொல்றது? இது என்ன கேள்வி? சேக்கிழார் சொல்ற வாழ்வியல் நலம்னு அவர் அதை தவிர வேற எதுவுமே சொல்லலையே. நம்மளுடைய வாழ்க்கை பல்வேறு விதமாக இருக்கு. அவளுடைய வாழ்க்கை பல்வேறு விதமாக இருக்கு. பணக்காரனாக இருக்கிறவனுக்கும் வழி, ஏழையாக இருக்கிறவனுக்கும் வழி. சாப்பாட்டை சாப்பிட்டவனுக்கும் சிவம் வரார், சாப்பிட்டவனை பிடிச்சி வெட்டுறவனுக்கும் சிவம் வரார். அப்படி தானே? சாப்பிட்டவனை முளைப்பாலை உண்டதனால் போட்டான். அப்படி தானே? அவனுக்கு மோட்சம். 1000 பேரில் ஒருத்தனை வந்து கையை தடியாட்டின்னு உட்காந்து சாப்பிட்டு போகிறார். அவனுக்கு என்ன? எந்த சூழல் யாருக்கு தெரியும்? உலகத்தில் எல்லாரையுமே சேர்த்து மொத்தம் 72 கிரேடில் அடக்கிட்டு போயிட்டார். அந்த 72 பேர் தான். நீங்கள் எப்படி அடைஞ்சாலும் ஆன்ம நலனை அழிவதற்கு இந்த 72 வழி தான் இருக்குது. அந்த 72 வழியில் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்து மோட்சத்துக்கு போனோன்னா அவனுக்கு அறிவுக்கு தகுந்த மாதிரி அவனுடைய காலம், அவனுடைய வயசு, அவனுடைய சூழல், அவனுடைய இனம், அவனுடைய இயலுகின்ற பண்பு, இதில் எதை வேணாலும் நாம் என்ன பண்ணிக்கலாம்? எடுத்துக்கலாம். எடுத்து அந்த அடியாரின் வழியை நம்ம என்ன பண்ணிக்கலாம்? பின்பற்றிக்கலாம். அப்போ வாழ்வியல் அப்படிங்கிறது உயிர் நலம் பெறுவது. உயிர் நலம்ங்கிறது சிவன் அன்பினாலே வருவது. அந்த அன்பை வாழ்ந்து வளப்படுத்தி கொள்ளுகிற விஷயத்தை மிக அழகாக 4000 பாடல்கள் அப்படி விரிச்சு வந்தால் தானே சார் எனக்கு புரியும். தில்லைவாழந்தனர் என்ன தெரியுது? தில்லைவாழந்தனர் 3000 பேரோட சிவபெருமானே நிற்கிறான்.
அவனும் இவனோட கூட்டு போட்டு நிற்கிறான். யாருன்னே தெரியல, எல்லா பேரும் குடும்பி வச்சுருக்கான், ஒரே மாதிரியே இருக்கான். இவன் அவன் எனவேன்னார் மாணிக்கவாசகர். ஒரு எல்லளவுக்கும் வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியல. தில்லைவாழந்தனர்களுக்கும் நடராஜ பெருமானுக்கும் என்ன வித்தியாசம்? எல்லளவுக்கும் கண்டுபிடிக்க முடியல. இவன் அவனும் வேற இல்லை, இவன் அவன் எனவே. அவன் தான் இவன், இவன் தான் அவன். ரெண்டு பேரும் மாற்றி காமிக்கிறான், ரெண்டு பேரும் மாற்றி காமிக்கிறான். நல்லா கவனித்து பாருங்கள். மாணிக்கவாசகர் சிவம், சிவத்தை மாணிக்கவாசகர் காமிக்கிறார், மாணிக்கவாசகர் சிவத்தை காமிக்கிறார். இவன் அவன் எனவே. சஹா வை ரசஹா வேதம். அவன் குருவை நம்மலாம் என்ன சொல்லுவோம்? அவர்னு அவர் என்ன சொன்னார்? மரியாதையே இல்லை, அவருக்கு அன்விகுதி தெரியாது, தமிழ் தொல்காப்பியம் சரியாக படிக்கல மாணிக்கவாசகர். அப்படி தானே சொல்லுங்களேன். ஏன்னா அவருக்கு தமிழ் தெரியாது. ஏன்னா நக்கீரன்ட்ட போய் சண்டை போட்டவரில் ஒரு தமிழுக்காக அந்த பரிசு தொகையை வாங்கி கொடுத்தவர்ல, அப்படி தானே. அவன் எனவே வேதம் அப்படியே 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 பண்ணியிருக்கார் சுவாமி. வேதமொழி அவரே, அதை அப்படியே சஹாவை ரசஹா, அவன் தான் அடையத்தக்கவன், அவனே இவன், இவனே அவன், அப்படி ரொம்ப அழகாக பண்ணியிருப்பார் அந்த வாக்கியங்கள்லாம். அதுக்கு உள்ளே போனால் தான் அதனுடைய விஷயங்கள், அதனுடைய நுட்பங்களை விளக்கி சொல்ல முடியாது. அதுக்கு நமக்கு நேரம் இல்லை, அதுக்கு நமக்கு ஒரு புரிதல் இல்லை, அதுக்கு சொல்லிக் கொடுக்குற சூழல் உடைய வாத்தியார் இல்லை. எந்த காலத்துலேயும் எந்த சூழல்லையும் இவாளுடைய வாழ்க்கை வரலாறை நாம் உணர்ந்தால் சிவபக்தி தானாக என்ன வரும்? வரும். அது வந்தால் நமக்கு உயிர் நலத்தை தரும், அது நம் வாழ்வியலை பெற்று தரும். அதனால தான் எல்லாருக்கும் நட்சத்திரம் போட்டிருக்காங்க. அதனால் எப்பொழுதும் நம்மை வாழ்வாங்கு வாழ வைத்த பெருமை, மனிதன் வாழ்க்கையை சொல்லி தந்த பெருமை சேக்கிழார் ஒருவருக்கே உண்டு. அடுத்த வார சிந்தனையாக வளமான வாழ்விற்கு வழிபாட்டு சிந்தனைகள், தசதிக்பாலகர்கள்.